இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெண்பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். வெண்பொங்கலுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணேன். அது வந்து லஞ்சுக்கும் வர மாதிரி தான் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தடவை வெண்பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா அழகா வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே. இன்னைக்கு சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி சேர்க்காம அதுக்கு பதிலா வந்து தேங்காய் அரைச்சி போட்டு தான் சாம்பார் வச்சேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில எண்ணெய் சூடாயிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அது கூட வந்து உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், நல்ல மிளகு, அப்புறம் வந்து தேவையான வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல, அப்புறம் மல்லி இவ்வளோ சேர்த்து வறுத்துக்கிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடுங்க. நீங்கள் சாம்பாருக்கு காயை கட்டி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் சேர்த்து வறுத்துடுங்க. நான் காய பொடி தான் யூஸ் பண்ணுவேன். இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடுங்க. வந்து சாம்பாருக்கு எப்போவும் மாதிரியே பருப்பும் காயும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் சாம்பாருக்கு ஊற்றுற புளியும் சேர்த்து நான் அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி கொதிக்க வச்சு இறக்குனா போதும், ரெடி ஆயிரும். காலையிலே வடைக்கு ஊற வச்சுருந்தேன், ஆனால் போட முடியலை. ஈவினிங் போல் டீக்கு தான் வடை